ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹாத் அகாடமி. டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ்ல அறிவியல் துளிகள் என்ற டாபிக்ல வந்து நம்ம இன்னைக்கு டிசீசஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ டிசீஸ்ல இருந்து எல்லா வருஷமும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டே இருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மா வந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மனித நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எக்கச்சக்கமா இருக்கு. அதுல இன்று நாம் பாக்டீரியா மூலமா வந்து எந்த மாதிரியான மனித நோய்கள்லாம் வந்து பரவுகிறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷிஜெல்லோசிஸ் அப்படின்னு சொல்ற பேசிலரி சீதபேதி அப்படின்ற ஒரு நோய். ஸோ இந்த நோய் வந்து ஷிஜெல்லா சிட்ரனம் அப்படின்ற ஒரு சிற்றினத்திலிருந்து பரவுகிறது. ஸோ இதனுடைய நோய் தொற்றும் பகுதி வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடல் பகுதி. எங்க வந்து நோய் வந்து தொற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? குடல் பகுதியில் வந்து இருக்கு. ஸோ அதனால குடல் பகுதி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இது எப்படியெல்லாம் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலம் கழிந்த கழிவு நீர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த கழிவு நீரோ இல்லை உணவையோ வந்து நம்ம வந்து உட்கொள்ளும் போது இல்லைன்னா அது நேரடியாக வாய் வழியாக வந்து நம்மளுக்கு வந்து பரவுகிறது. ஸோ இதனுடைய அறிகுறிகள் சிம்டம்ஸ் வந்து எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வயிற்று வலி இருக்கும். ஸோ உடல்ல வந்து நீரிழப்பு வந்து சம்பந்தமா வந்து இருக்கும். மலக்கழிவில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொல்றதுன்னா பிளட் அண்ட் கோழைகள் வந்து காணப்படும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருந்ததுன்னா மேபி அது என்னவா இருக்கலாம்னா ஃபிஜிலிசிஸ் அப்படின்னு சொல்ற பேசிலரி சீதபதியா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் வந்து இதுல இருக்கிற அறிகுறிகள் சிம்டம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேபி எல்லாருக்கும் வந்து வந்த மாதிரியே இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த சிம்டம்ஸ் ஐயோ இது நம்மளுக்கு இருக்குமோ அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. சில சேமான சிம்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்கு. ஸோ அடுத்த நோய் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புபோனிக் பிளேக் அப்படின்ற நோய். ஸோ இது வந்து கருப்பு மரணம் என்று அழைக்கக்கூடிய பிளாக் டெத் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எந்த நோய் காரணி எந்த பாக்டீரியா வந்து இது வந்து தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எர்சினியா பெஸ்டிஸ். என்னது? எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான் வந்து என்ன பண்ணுதுன்னா தோற்றுவிக்குது. ஸோ இது எங்க வந்து தொற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிணநீர் முடிச்சுகள்ல வந்து லைன் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்க வந்து நம்மளுக்கு வந்து தொற்றுவிக்குது. ஸோ நோய் கடத்தி தெள்ளுப்பூச்சி அதன் மூலமா வந்து நம்மளுக்கு வந்து பரவுகிறது. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காய்ச்சல், தலைவலி, வீங்கிய நிணநீர் முடிச்சுகள் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்தால் மேபி வந்து என்னவா இருக்கும்? பிளேக் நோய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லலாம்? கருப்பு மரணம் என்று அழைக்கக்கூடிய பிளாக் டெத். ஸோ ஓகே, இதோட ரிவிஷன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஷிஜெல்லோசிஸ். ஸோ எந்த இது வந்து தோற்றுவிக்கிறது? ஷிஜெல்லா சிட்ரினம். எங்க பரவுது? குடல்ல வந்து பரவுது. ஸோ இது வந்து மலம் கழிந்த உணவோ இல்லை அந்த நீரோ வந்து அதன் மூலமா வந்து நம்மளுக்கு பரவுகிறது. ஸோ அறிகுறிகள் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து புபோனிக் பிளேக். ஸோ கருப்பு மரணம் என்று அழைக்கப்படுகிறது. இதை வந்து தோற்றுவிக்கும் நோய் காரணி எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எர்சினியா பெஸ்டிஸ். எங்க வந்து தோற்றுவிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிணநீர் முடிச்சுகளை வந்து தொற்றுகளை வந்து ஏற்படுத்துகிறது. ஸோ இது வந்து எந்த பூச்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோய் கடத்தியான தெள்ளு பூச்சி அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து அந்த நோய் பரவு முறையை வந்து தோற்றுவிக்கிறது. ஸோ அடுத்தது வந்து டிப்தீரியா அப்படின்ற ஒரு நோய். ஸோ இந்த டிப்தீரியா அப்படின்ற நோயை வந்து தோற்றுவிக்கும் காரணி அந்த பாக்டீரியா வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோரினி பாக்டீரியம் டிப்தீரியே. என்னது? கோரினி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்ற ஒரு பாக்டீரியா வந்து தோற்றுவிக்குது. ஸோ எங்க வந்து இது தோற்றுவிக்கும் சொல்றதுன்னா குரல் வலை, தோல், சுவாசம், இனப்பெருக்க பாதை. ஸோ இந்த இடத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த நோய் வந்து தொற்று வந்து காணப்படும். ஸோ நீர்த்திவலைகள் வந்து வழி தொற்று வழியாக வந்து இது பரவுகிறது. ஸோ இதனோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல், தொண்டை வலி, கரகரப்பான தொண்டை மற்றும் சுவாசித்தலின் ஏற்பாடு. இப்போ எனக்கு வந்து கரகரப்பாக தான் இருக்கு. ஸோ ஓகே, டிப்தீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கோரினி பாக்டீரியம் டிப்தீரியான்றது வந்து என்னது? நோய் காரணி. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. ஸோ எங்கெல்லாம் பரவும்னா குரல் வலை, தோல், சுவாசம் மற்றும் இனப்பெருக்கப்பாறை. ஸோ அடுத்த நோய் வந்து என்னன்னா கேலரை, அதாவது காலரா. ஓகேங்களா? ஸோ இந்த காலரா என்ற நோய் வந்து விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு பாக்டீரியா வந்து ஏற்படுத்துகிறது. இது மெயினா வந்து எங்க பரவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடல் பகுதியில தான் வந்து பரவும். ஸோ இதுக்கும் வந்து என்ன நோய் காரணம், எப்படிலாம் நோய் தொற்றும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலக்கழிவு கலந்த உணவு நீர் வந்து நம்ம வந்து அந்த உட்கொள்ளும் போது ஸோ அந்த மாதிரியான சிம்டம்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்து ஏற்படும். ஸோ சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வயிற்று போக்கு வந்து ஏற்படும். ஸோ அது இல்லாமல் வந்து நீரிழப்பு வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து எதுக்கு இருக்கும்னா காலரைக்கு வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம இது ரிவிஷன் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டிப்தீரியா. ஸோ டிப்தீரியான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கோரினி பாக்டீரியம் டிப்தீரியே குரல் வலை, தோல், சுவாசம் மற்றும் இனப்பெருக்க பாதையில வந்து தோற்றுவிக்கும். காலரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விப்ரியோ காலரா. ஸோ அது வந்து குடல் பகுதியில் வந்து ஏற்படும். ஸோ மலக்கழிவு கலந்த உணவு இது வந்து உட்கொள்ளும் போது ஏற்படும். கடுமையான வயிற்றுப்போக்கும் நீரிழப்பும் வந்து ஏற்படும். ஸோ அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டெட்டனஸ் அப்படின்னு சொல்ற ஒரு நோய். ஸோ இந்த டெட்டனஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அசையா தாடைன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? அசையா தாடைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எந்த நோய் வந்து ஏற்படுத்திருக்குன்னா கிளாஸ்டீரியம் டெட்டனி அப்படின்ற ஒரு
பாக்டீரியா வந்து ஏற்படுத்துகிறது. ஸோ இது எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம்னா அசையா தாடைன்றாங்க. ஸோ வாய்க்குள்ள ஒரு கிளாஸ் வச்சா தாடை வந்து என்ன ஆகுது, அசையவே அசையாதுன்ற. ஸோ அவன் அசையணும்னா என்ன பண்ணுவோம், அந்த கிளாஸ் பிடிச்சி இழுக்கணும். ஸோ அப்பதான் வந்து அடுத்தது வந்து என்ன ஆகும், அந்த வாயை வந்து அசையும்ன்ற மாதிரி ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுங்க. ஸோ இழுப்பு வந்து ஏற்படுத்தும், காயத்தின் வழியா வந்து தொற்றும். ஒரு காயங்கள் ஏற்பட்டதுன்னா ஸோ அந்த காயத்தின் வழியா அந்த ரத்தத்தின் மூலமா வந்து இது வந்து தொற்றுகளை வந்து ஏற்படுத்துகிறது. ஸோ தாடை தசைகள் விரைத்தல், மிகையான இதய துடிப்பு, முகம் மற்றும் தாடை தசை இழுப்பு, இது எல்லாம் வந்து எதுல காணப்படும்னா இந்த டெட்டனஸ்ல வந்து காணப்படும். ஸோ அடுத்தது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு. ஸோ டைஃபாய்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எந்த பாக்டீரியா வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சால்மோனல்லா டைஃபி. என்னது, சால்மோனல்லா டைஃபி அப்படின்ற பாக்டீரியா வந்து ஏற்படுத்துகிறது. எங்க வந்து ஏற்படுத்துகிறதுனா குடல் பகுதியில் வந்து ஏற்படுத்துகிறது. ஸோ இதனுடைய முக்கியமான நோய் தொற்று வந்து என்னன்னா மலம் கடிந்த அந்த உணவு நீர் வழியாக வந்து நம்மளுக்கு வந்து தொற்றுகிறது. ஸோ அதிகமான தலைவலி, அசௌகரியமான வயிறு, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டைஃபாய்டு வந்தா வந்து காணப்படும். ஓகேங்களா. ஸோ ரிவிஷன். ஸோ டெட்டனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிளாஸ்டெரியம் டெட்டனி, ஸோ இழுப்பு வந்து ஏற்படும். டைஃபாய்டுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சால்மனெல்லா டைஃபி. ஸோ இது வந்து என்னன்னு சொல்றதுன்னா குடல். ஸோ டைஃபாய்டு ஜுரம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சால்வியை போட்டு படுத்து தூங்கிடுவோம். என்னது, சால்வியை போட்டு படுத்து தூங்கிடுவோம்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சு. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நோய் அது வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா. ஸோ இந்த நிமோனியா அப்படின்ற நோய் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலமா வந்து என்ன ஆகுது, பரவுகிறது. ஸோ இதுக்கு உண்டான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டு வந்ததுல மோனிகா, அந்த பாட்டு வந்து பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்க மோனியா அந்த மாதிரி ஞாபகம் வச்சிங்க. ஸோ அந்த மோனியா பாட்டுக்கு வந்து ஸ்டெப் வந்து ஒழுங்கா போகணும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சிங்க. ஸோ நிமோனியா வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு நிமோனியே அப்படின்ற ஒரு பாக்டீரியா தொற்றின் மூலமா வந்து காணப்படுகிறது. ஸோ எங்க வந்து இது ஏற்படுத்துகிறது, பாதிப்பை ஏற்படுத்துகிறதுனா நுரையீரலில் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ நீர்த்துவளிகள் வழித்தொற்று மூலமா வந்து இது வந்து பரவுகிறது. ஸோ இதனுடைய அறிகுறிகள் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காய்ச்சல், இரும்பல், வலியுடன் கூடிய சுவாசம் மற்றும் பழுப்பு நிற சளி, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து அது என்னவா இருக்கும், நிமோனியாவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அடுத்தது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காசநோய். ஸோ காசநோய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டியூபர் க்ளோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் க்ளோசிஸ். ஓகேங்களா, மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் க்ளோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலயே வந்து என்ன வருது, அதுக்கு உண்டான ஆன்சரும் வருது. ஸோ இதுவும் எங்கதான் ஏற்படுத்தும்னா நுரையீரல்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதே நீர்த்தவழிகள் வழி மூலமாக தான் வந்து தொற்றுகளை வந்து ஏற்படுத்தும். மூக்கின் வழியாக அடர் கோழை வந்து வெளியேற்றம் வந்து செய்யப்படும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து என்னது, காசநோய். ஸோ டிபின்னு சொல்லுவாங்க. ஸோ டியூபர் க்ளோசிஸ் மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் க்ளோசிஸ் மூலமா வந்து ஏற்படும். ஸோ ரிவிஷன். நிமோனியான்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா நுரையீரல் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். காசநோயின்னு பார்க்கும்போது மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் க்ளோசிஸ், இதுவும் வந்து எங்கே ஏற்படுத்துகிறது, நுரையீரலில் தான் வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறது பிரவீன்குமார். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.